எல்லா ஆசீர்வாதங்களையும் 100 மடங்கு 1000 மடங்கு இடங்கொள்ளாமல் போகும் அளவு எல்லாரும் தருவார். அதுக்கு அந்த ஈசாக்கு எப்படி தகுதியாக இருந்தார்னு சொல்லி வாசிக்கும்போது ஆதியாகமம் 24வது அதிகாரம் 63வது வசனம். சாயங்கால வேளையில் ஈசாக்கை ஊருக்குள்ளே தேட்டினா நினைச்ச முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அவர் எங்கே போயிட்டார்? தியானம் பண்ண போயிட்டார். ஈசாக்கு சாயங்கால வேளையில் தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து ஊருக்குள்ளே இருக்க மாட்டார். அதே போல் ஜெப ஐக்கியத்தில் உள்ள ஆண்கள் எல்லாரும் வாரம் ஒரு நாளாவது 1 மணி நேரமாவது வெளியே என்ன செஞ்சிடணும்? சகோதரிகள் வீட்டிலேருந்து ஜெபம் பண்ணணும். அப்படி ஒரு தியான ஜெபம் நமக்குள்ளே இன்னும் வரும்போது ஆண்டவர் நம்ம கட்டாயம் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அவர் ஒரு முக்கியமான பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில். இந்த 24வது அதிகாரத்தெல்லாம் முழுசு வாசித்து பார்க்கும்போது முக்கியமான பிரச்சனை என்ன பிரச்சனை? அவருடைய திருமண காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. திருமண காரியத்தை நடக்கிறதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட வழிமுறை என்னன்னு சொன்னால், அதுபாட்டு ஒருவங்க நடக்கட்டும், அந்த பொறுப்பு அப்பாவுடைய பொறுப்பு, அந்த பொறுப்பு மூத்த வேலைக்காரருடைய பொறுப்பு. எனக்கு இது என்ன கிடையாது, பொறுப்பு கிடையாது. நான் என்னுடைய பொறுப்பு என்னென்னு கேட்டால் தியானம் பண்ணி முறையிடுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன். இந்த அனுபவங்கள் இன்னும் நம்ம எல்லாருக்கும் வேணும். பொறுப்புகளில் போய் விழுந்து சிக்கலாகி தியான வேளையில் இழந்துடக்கூடாது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருந்தது. ஆக இந்த ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் அவர் அதில் தலையிடாதபடி அவர் செய்த காரியம் என்னன்னு சொன்னால், சாயங்கால வேளையில் தியானம் பண்ண வெளியே போய் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் அவரை ஆசீர்வதிச்சார். இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 21வது வசனம். தியானம் பண்ண போயிருக்கும்போது அவர் குடும்ப வாழ்க்கையில் இருந்தாரா இல்லையா? இல்லை. அப்பவும் ஜெபம் நடக்கத்தான் செய்யுது. இப்போ குடும்பஸ்தர் ஆகிட்டார். குடும்பஸ்தர் ஆகிட்டாருங்கிறதுக்கு என்ன அர்த்தம் போட்டுருக்குன்னா, மல்லடியாக இருந்தது தன் மனைவிக்காக. அப்போ அவர் கண்டிப்பாக யார்? குடும்பஸ்தர் ஆகிறதுக்கு முன்னாலேயும் ஜெபம் தான், தியானம் தான். குடும்பஸ்தர் ஆன பிறகும் அவர் ஜெபம் கேட்கப்பட்டுச்சா? கர்த்தர் வாசிங்க, கர்த்தர் வேண்டுதலை கேட்டார்கள்.